இயேசுநாதருடைய சிஷ்யர் இயேசுநாதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். எம்பெருமானே, எனக்கு பெரிய சந்தேகம். முதல் வண்டி கவுந்து விழுந்தப்போ பள்ளத்துலேருந்து நீங்கள் ஏன் உதவி செய்யல? அந்த வண்டிக்காரர் உங்களை இவரை விட ஜாஸ்தி வேண்டினார் இல்லையா? நீங்கள் பார்க்காம வந்துட்டீங்க. ரெண்டாவது வண்டிக்காரருக்கு மட்டும் ஏன் உதவி செஞ்சு அந்த பள்ளத்துலேருந்து வண்டி எடுத்தீங்கன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு இயேசுநாதர் சொன்னாருங்களாம், முதல் வண்டிக்காரர் எந்த முயற்சியும் செய்யல அந்த பள்ளத்துல இருந்து வண்டி எடுக்கிறதுக்கு, சும்மாவே என்கிட்ட வேண்டனாரு, அதனால அவருக்கு நான் உதவி செய்யல. ஆனா ரெண்டாவது வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிட்டப்போ அந்த வண்டிக்காரர் முயற்சி செஞ்சுக்கிட்டே என்ன வேண்டனாரு, அதனாலதான் அவருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஜனங்க எப்பவுமே கோயிலுக்கு போனா சும்மா கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஐபிஎஸ் ஆயிடணும், ஐஏஎஸ் ஆயிடணும், கோடீஸ்வரன் ஆயிடணும், பெரிய டாக்டர் ஆயிடணும், பெரிய அரசியல்வாதி ஆயிடணும், இப்படி எல்லாம் வேண்டிக்கிறாங்க. முயற்சி பண்ணாமே, முயற்சி செஞ்சாதான் அந்த தெய்வத்தோட அருள் கூட நமக்கு கிடைக்குங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.